300 அடி சுவற்றுல பிரம்மாண்ட ஓவியம் பார்க்கவே மெய்சிலுத்து தான் போனது. கோவையில 300 அடி அகல சுவர் ஓவியம் இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் IIT கோவை கிளை சார்பில் வரையப்பட்டுச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கோவை சாய்பாபா காலனி பகுதியில அழகேசன் சாலையில மிக பிரம்மாண்டமா 300 அடி அகல சுவர் ஓவியம் ஒண்ணு இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் IIT சங்கம் சார்பில் வரையப்பட்டிருக்குது. இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் IIT சங்கத்தினர் நாட்டோட தேசிய வடிவமைப்பு கொள்கை உருவாக்குவதிலும் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துறதுலயும் ரொம்பவே பெரும் பங்கு வகிக்கிறாங்க. நாடு முழுவதுமே 24 கிளைகளையும் மையங்களையும் கொண்டு 10,000த்திற்குமே மேற்பட்ட உறுப்பினர்களை இந்த சங்கம் கொண்டிருக்குது. இந்திய உள்ளலங்கார வடிவமைப்பாளர்கள், தொழில் ரீதியான வடிவமைப்பாளர்கள், இது தொடர்பான வணிக நிறுவனங்கள், மாணவர்களை கொண்ட அமைப்பா இது திகழ்ந்துட்டு வருது. இந்த வருடம் IITயோட பொன்விழாவை முன்னிட்டு மாபெரும் வடிவமைப்புகள் குறித்த 7 பாகங்களை காலாண்டு தொடரா வெளியிட திட்டமிட்டாங்க. இது நிப்பான் பெயிண்ட் இந்தியா நிறுவனத்தோட கூட்டு ஆதரவோட உள்ளலங்கார பொன்விழா தொடரா இது வெளியாகுமா. இதோட முதல் பாகம் நாம் அமைத்த அலங்கார வெளிகள் அப்படிங்கிற தலைப்புல சென்னையில அண்மையில வெளியாச்சு. இந்தியாவோட புகழ் வாய்ந்த கலை இயக்குனரான பத்மஸ்ரீ தோட்டாதரணி இதை தொடங்கி வச்சாரு. IITயோட இரண்டாவது பாகம் தி ஆர்ட்ஸ் வி ஸ்கேல் அப்படிங்கிற தலைப்புல கோவையில வெளியாயிருக்குது. இதுல பல்வேறு சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள், கட்டுமான நிபுணர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து வந்து பங்கு கொண்டிருக்கிறாங்க. டெல்லியை சேர்ந்த ராஜ் ரேவல், பெங்களூருவை சேர்ந்த சஞ்சய் மோஹே, பிலிப்பைன்ஸை சேர்ந்த லிலியா டி ஜீசஸ், சூரத்தை சேர்ந்த தினேஷ் சுதார் மற்றும் இவங்களோட தோட்டாதரணி உட்பட பலர் பங்கு கொண்டாங்க. இந்த பதிப்பு மனித வாழ்வு மற்றும் கலாச்சார முற்றங்கள் போன்றவைகளையும் விவரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மக்களை ஊக்கப்படுத்த IIT இந்த கலைப்பணியில கோவையை சேர்ந்த IIT டிசைன் வல்லுநர்கள், நிப்பான் பெயிண்ட் குழுவினர், வடிவமைப்பு துறை மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தினர் இணைந்து இதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. IITயோட வரலாற்றுல இந்த நிகழ்ச்சியானது உலக அளவுல நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கறதுல ஐயமில்ல. இதோட துவக்க விழாவுக்கு IITயோட அகில இந்திய தலைவர் சுரேஷ் வாடியா தலைமை வகிச்சிருக்கிறார். இந்த இன்ஸ்கேப் திட்டத்தின் ஆசிரியர் ஜபீனியல் ஜக்ரியாஸ் இந்த திட்டங்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமா முறைப்படி இந்த திட்டத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் IPS துவங்கி வச்சிருக்கிறார். டெக்ஸ் வேலி நிர்வாக இயக்குனர் P ராஜசேகர் கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்றிருக்கிறார். நிப்பான் பெயிண்ட்ஸ் முதுநிலை இயக்குனர் SM பாலாஜி இதுக்கு சிறப்புரையாற்றி இருக்கிறார். IIT கோவை தலைவர் ஸ்ரீனி ஆசிஸ் ரைச்சுரா அனைவரையும் வரவேற்று பேசியிருக்கிறார். IITயோட தேசிய தலைவர் ஜிக்னிஷ் மோடி, தேசிய செயலாளர் சமானி சங்கர், பாரதி பார்க் மகளிர் சங்கத்தோட தலைவி நீத்து பராஷார் மற்றும் IITயோட உறுப்பினர்கள் நாடு முழுவதிலும் இருந்து இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. Welcoming everybody, I now request everyone to please sit down your seats.
மேடம் எல்லாரும் இங்கே பார்க்கலாம். மேடம் மேடம் ரெடி மேடம். சார் சார் ஒரு செகண்ட் சார். அப்படியே எல்லாம் கேம்ப் பார்க்கலாம். அப்படியே 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 இங்கே நிற்க. அண்ணா கொஞ்சம் உட்காந்து வரல முடியாது அவரால். எது வேணாலும் போட்டுக்கோ, உன் விருப்பம். சட்டை போடுறதாலும் போடு. Now that I've got all the attention from you, ஓகே அப்படியே அப்படியே. Some king held his nose to his thumbs. And then yard became a shrine. Then yard became yardsticks. Who is richer, who is healthier, who is better, which go in and out from the exterior to the inside, courtyards, backyards, front yards, side yards, graveyards, waste yards. Unless we kind of consciously look at these spaces, maybe we won't be able to do